டே அருணாச்சலம், இவதான்டா என்னோட ரெண்டாவது பொண்ணு, பேரு நிம்மதி. இவளதான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. Monday Monday, Tuesday Danda, Wednesday Lady, Wanda Ganda, Thursday Mokka, Friday Bokka, Saturday Sunday, Ope Tirka, Shikyaga Nida, Periya Kallanada, Kiri Pulanida, Ekkananda, Attayal Nida, Sachananda, Antony Nida, Vasananda. ஆனா மச்சான், போட்டோல பார்த்த பொண்ணு இது இல்லையே. அதானே போலீஸ் பொறுக்கி நீயா? அப்பா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இந்த பொண்ணை நம்ம பார்க்க வரல. நம்ம பார்த்தது ஒரு புடவை கட்டின பொண்ணு தானே? ஆமாண்டா அதிபையா. ஆனா டே அருணாச்சலம், என்னடாச்சு? இல்லடா கதிர, ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க போட்டோல பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லடா. என்னடா சொல்ற? அப்புறம் எப்படிடா எனக்கு போன் பண்ணி பேசியிருக்கீங்க? கரெக்டா நம்ம வீட்டு அட்ரஸ் தேடி வீட்டுக்கே வந்திருக்கீங்க. அது எப்படி நடக்கும்? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. நான் தானே ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனி, நீ தானப்பா அந்த பொண்ணு வீட்டோட அட்ரஸையும் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோன் நம்பரையும் அனுப்பிவேன்னு சொல்லும்போது இந்த வீட்டு அட்ரஸையும் நான் இவருக்கு பேசின ஃபோன் நம்பரையும் தானே அனுப்பிச்சு விட்டேன். ஆமாமா, அதுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நாலாவதா ஒரு பொண்ணு போட்டோவை நம்ம பார்க்கவே இல்லல. அது இந்த பஜாரியோட போட்டோ தான். இவ போட்டோவை நான் பாத்துக்கிட்டு இருந்த போதுதான் கீழே இந்த வீட்டு அட்ரஸும் இவங்க அப்பாவோட போன் நம்பரும் இருந்திருக்கு. அததான் நான் மாத்தி அனுப்பிட்டேன் போல. சரி சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி மாத்தி அனுப்பினதுல என்னோட பழங்காலத்து நண்பனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பையனுக்கு எப்படியும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்க தான் போறேன். அது ஓன் பொண்ணா இருந்துட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம் தானடா. எது, இந்த பஜாரிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? முடியவே முடியாது. எது, இந்த போலீஸ் பொறுக்கி எனக்கு புருஷனா வர போறானா? என் கழுத்தை தூக்கு கயிறுல காட்டுவேனே தவிர இந்த போலீஸ் பொறுக்கி கட்டுற தாலி கயிறுக்கு மட்டும் என் கழுத்தை நீட்டவே மாட்டேன். அதானே, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இந்த பொண்ணு கூட பிடிச்சிருக்கு. அப்படிதானே ஆதி? அம்மா, என்ன விளையாடுறீங்களா? முடியாது. என்னால இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த பஜாரிய பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. லட்டு மாதிரி புட்டு புட்டு வைப்பாங்க. இவ சரியான ஃப்ராடுன்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து அவங்க வாயாலேயே சொல்லியிருக்காங்க. ஐயோ அடி, உன்னை காப்பாத்த அன்னைக்கு போய் சொன்னலடி, அத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு சொல்றாருடி. சத்தியமா எனக்கு தெரியாதுடி. உன்னியா மா, இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டாமா. இவ ஒரு அடங்கா பிடாரின்னு இவங்க அம்மா தான் சொன்னாங்க. தம்பி, என்ன சொல்றீங்க? ஏன் பொண்ணா? அவ அப்படிலாம் கிடையாதே. நீங்க வேற ஏதோ பொண்ணை பார்த்துட்டு ஏன் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க தம்பி. நிம்மதி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு போலீசன் கூட பார்க்காம எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் சரியான பஜாரி 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 பஜாரி. ஹலோ, பெரியவங்களா இருக்காங்கன்னு நான் மரியாதையா நடந்துக்கணும்னு நினைச்சு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட போட்டோவை பார்த்துட்டு புடிச்சு போய் என்ன பொண்ணு பார்க்க வந்தது நீங்க. அதுவும் தப்பான வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தது நீங்க. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு என்ன அசிங்கமா பேசுறீங்க? என்ன எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்துறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய், திருத்தம். உன் போட்டோவை பார்த்து ஒன்ன புடிச்சு போய் ஒன்னும் நாங்க இங்க வரல. வேற ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ தான் என் கையில கிடைச்சது. உனக்கு கீழே தெரியாதனமா உங்க வீட்டு போன் நம்பரையும் உங்க வீட்டு அட்ரஸையும் கொடுத்து தொலைஞ்சிட்டேன். ஐயோ சரி சரி, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. தம்பி, நீங்க கொஞ்சம் உட்காருங்களேன். ப்ரோ, அதெல்லாம் என்னால முடியாது ப்ரோ. இவ ஒரு ஆளுன்னு இவளை நான் பொண்ணு வேற பார்க்க வந்தேனா? இவ சரியான பஜாரி ப்ரோ. இவளெல்லாம் எப்படி வீட்டுல வச்சுட்டு சமாளிக்கிறீங்க? ஐயோ தம்பி, அன்னைக்கு நான் உங்கள்ட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இவளை பத்தி குறையா அடுக்கி வச்சனே, அதை நினைச்சுக்கிட்டா இப்ப பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, அதை நான் சும்மா இவளை உங்ககிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக பேசினேன் தம்பி. மத்தபடி இவ ரொம்ப நல்லவ தம்பி. அம்மா, நீங்க சொன்னீங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நானே பாத்திருக்கேமா. ஏன் நேற்று சாயந்தரம் கூட ஹெல்மெட் போடாம வந்துட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் போனா. ஆதிபையா, போதும் நிறுத்து. இன்னும் எல்லாரும் முன்னாடி ஒரு பொம்பளை புள்ளி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க. முதல்ல வந்து உட்காரு. டாடி, உட்காருன்னு சொன்னேன். அம்மாடி, நீ உட்காரு கண்ணு. டே கதிர, நம்ம பிள்ளைங்க இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. அதுங்களுக்குள்ள சண்டை முட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த அளவுக்கு வெறுப்ப கொட்டுதுங்க. ஆமாண்டா, இன்னைக்கு எந்த நாளுனே தெரியல. எதிர்பார்க்காம நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல. ச்சே, ஆனா நீயும் நானும் சம்மந்தியாக போறோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. ஆனா அந்த பிள்ளைங்க என்னமோ இப்படி சண்டை போட்டுக்குதுங்க. டே டே டே, நம்ம பசங்க சின்ன பசங்கடா. நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க. ஆமாமா, கண்டிப்பா கேட்டுக்குவாங்க. இல்ல, அது ஒரு 2 வாட்டி தான் நேர்ல சந்திச்சிட்டு இருப்பாங்க. 2 வாட்டியுமே ஏதோ ஒரு சின்ன சண்டை பெருசாய் போச்சு. அதெல்லாம் பார்த்தா நல்ல குணம் போயிடும்ல. பாருங்க, மாப்பிளையும் நல்ல குணம், பொண்ணும் நல்ல குணம் தான். ஆனா 2 பேருக்குள்ள சண்டைனாலதான் இப்படி பேசிக்கிறாங்க. வேணும்னா அவங்கள தனியா பேச வச்சு பார்க்கலாமே. ஆமா அண்ணி, நீங்க சொல்றதுதான் சரி. 2 பேரும் தனியா மனசு விட்டு பேசிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்கல்ல. ஆமாமா, சரிதான்.
அப்புறம் என்ன ஆதிபையா, போப்பா, பொண்ணை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு வா. ஏற்கனவே கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்களாதான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம், பார்த்தோன்னே புடிச்சிடவா போகுது, பார்த்தோன்னே வா கல்யாணம் பண்ண போறேன்னு இழுத்துட்டு வந்தீங்க. இங்க வந்து பார்த்தா இந்த பஜாரி நிக்கிறா. இவளை பார்த்து நான் தனியா வேற பேசி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு இப்பவே சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அதேதான் நானும் சொல்றேன். நானும் ஏற்கனவே கல்யாணம் வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுல இந்த போலீஸ் பொறுக்கிய பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணம் இந்த ஜென்மத்திலே பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன். இந்த கல்யாணம் எனக்கும் வேண்டாம். நிம்மதி, ஒட்டிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? பெரியவங்க சொல்றத கேட்க கூடாதுன்னு இருக்கியா நீ? அதேதான் ஆதி உனக்கோ. அப்பா கோபப்பட்டு நீ பார்த்ததே இல்லல, பாத்துறாத. அப்பா, உங்களோட நட்புனா உங்களோட வச்சுக்கோங்க, அதை நாங்களும் மதிக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நியாயமா? எனக்கு அந்த போலீஸ் பொறுக்கிய பிடிக்கலப்பா. இன்னொரு வாட்டி அந்த பேரை சொன்ன பொல்ல தட்டி கையில குடுத்துருவேன். ஒழுங்கா சொல்றத மட்டும் செய், இல்லனா காலேஜும் வேணாம் ஹாஸ்டலும் வேணாம்னு வீட்டுக்குள்ளேயே கடை. அப்பா, சொல்றத செய். ஆதி, எந்திரிச்சு போய் தனியா பேசு. அப்பா, பேசிட்டு வான்னு சொன்னேன். போறேன், போய் தொலைறேன். எப்படி இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ல போறேன், அதுக்கு இவன் கிட்ட தனியா வர போய் சண்டை போட்டுமா? என்ன ஒண்ணுலே. அப்புறம் என்ன இருக்க? இல்ல, தனியா பேசணும்னு அனுப்பி விட்டுட்டாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான். டேய், இங்க பாரு, நம்ம பேசுறதுக்குலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நடத்தவும் நான் விட மாட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஒண்ணு மட்டும், நான் என்ன புடிச்சு போய் கல்யாணம் பண்றேன்னு நினைக்கிறியா? ச்சே, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா போட்டோல. சாரி எல்லாம் கட்டிட்டு தலையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ, அந்த பொண்ணை பார்க்க போறோம்னு நினைச்ச ஒரு கனவுல வந்து போயும் உன்னையவா பார்க்கணும் நானு. அந்த பொண்ணு இல்லைன்னா கூட வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்திருந்திருக்கலாம். ஆனா உன்னை போய் ஆண்டவன் என் கண்ணு முன்னாடி காட்டிட்டானே, அதான் எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? நிம்மதி. நிம்மதி. உனக்கும் இந்த பேருக்கும் கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? டேய் டேய் டேய், உன் பேர் மட்டும் என்ன? ஆதித்யா. ஆதித்யாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சூரியன். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கற அத போய் உனக்கு பேரா வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கிறியாடா முத? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? போடாங்க டப்பா தலையா, உனக்கெல்லாம் ஆதித்யான்னு பேர் வச்சாங்களே, உங்க அம்மா அப்பாவை முத சொல்லணும். மூஞ்ச பாரு, எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு அங்க என்ன வாழுதுன்னு இங்க குறைச்சல் வர? ஹே, ஓவரா பேசுன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? போலீஸ் பொறுக்கி. போடி பஜாரி. நீ சொன்னா நான் பொறுக்கி ஆயிருவேனா? நீ சொன்னா நானும் பஜாரி ஆயிருவேனா? நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நீ பஜாரி தாண்டி பஜாரி. டேய் வேணாம், ரொம்ப என்ன வம்புக்கு இழுத்துட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹெல்மெட் போடாம ஓவர் ஸ்பீட்ல வந்து வீலிங்கும் பண்ணிட்டு என்னென்ன பேச்சு பேசுற? ஓ மேல தானடி தப்பு. இங்க பாரு, ஏன் மேலதான் தப்புன்னு அன்னைக்கு ஈவினிங்கே நான் உணர்ந்துட்டேன். அடுத்து எப்ப உன்னை பாக்குறேனோ அப்ப உன்கிட்ட சாரி கேட்கணும்னு அவ்வளவு தூரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன வேணும்னே பஜாரி பஜாரின்னு கூப்பிட்டு வம்பிழுத்தல. அதனாலவே அதுக்காகவே உன்கிட்ட சாரியே கேட்க மாட்டேன்டா. ஹே, உன் சாரிய கொண்டு போய் குப்பையில போடு. யாருக்குடி வேணும் உன் சாரி? அடுத்து என்கிட்ட மாட்டாமியா போவ? மொவளே, உள்ள வச்சு 4 முட்டிக்கு முட்டி தட்டுறனாலியான்னு பாரு. என்ன மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஆமா, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு மட்டும் அப்படியே சந்தோஷம் தலைவிரிச்சு ஆடுதாக்கும். எனக்கும் ஒரே டென்ஷன் தாண்டி. எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குதோ? 2 நாளா அந்த மூஞ்சிய பார்த்து பார்த்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. நிம்மதி. அம்மா. ஹே, எதுக்குடி வந்து இடிச்ச? உன்னை இடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். அச்சி தள்ளு. எங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு எட்டி பார்க்க போனேன். ஹே, போய் சொல்லாத. என்ன முத ஸ்டேஷன்ல பார்த்தப்போ எப்படி நின்னு என் கண்ணையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்த? உண்மைய சொல்லு, இப்ப கூட என்ன பார்த்து சைட் அடிக்கிறதானே? ஓடச்சி, நீ ஒரு மூஞ்சி, உன்னை வேற பார்த்து சைட் அடிக்கிறாங்களா? தள்ளிப்போ. என்னம்மா? இல்லடி, மாப்பிளைக்கும் உனக்கும் பிடிச்சிருச்சா? தட்டு மாத்திக்கலாமான்னு கேக்கதா. நல்ல நேரம் முடிய போகுது, அதாண்டி. இங்க பாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீதான். நீ மட்டும் என் கையில கிடைச்சுன்னு வச்சுக்கோயே. சரிடி நிம்மதி, தட்டு மாத்திரலாமா? சரி பேசிட்டு வாங்க, நாங்க இங்க தட்டு மாத்திக்கிறோம், கல்யாணத்துக்கு உறுதிப்படுத்திக்கிறோம். மாமா 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டாங்கங்க, கல்யாணத்துக்கு சம்பந்தமா. ஐயோ, இந்த போலீஸ் பொறுக்கி கூட கல்யாணமா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல இத நான் நடக்கவே விட மாட்டேன். போறேன், இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்களா இல்லனா தூக்குல தொங்கட்டான்னு கேக்குறேன். ஏய் லூசு. என்ன பேக்கு? ஹே, சரி விடு. இங்க பாரு, இப்ப அத பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. நம்ம 2 பேரும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்.
உனக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது, எனக்கும் உன்ன சுத்தமா பிடிக்காது. பெரியவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், பாலியல் நட்பு அப்படி இப்படின்னு. ஆனா எனக்கு உன்னை கட்டிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஏய் உனக்கு மட்டுமா? நிறுத்து. உனக்கும் என்ன கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. ம். அதனால நான் சொல்றத கேளு. நம்ம 2 பேரும் ஒரு பிளான போட்டுதான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ஏய் நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? அப்ப என்ன கட்டிக்கிறதுல உனக்கு விருப்பமா? சீ உன்னையவா? அப்பனா நான் சொல்றத வாய மூடிட்டு கேளுடி. ஏய் டீ போட்டு பேசுன. நீ மட்டும் என்ன டா போட்டு பேசுற? சொல்லி தொலை. அது வந்துடி. டேய் ஏய் சட்டை அட்ஜஸ்ட் பண்ணேடி. பயந்துட்டியா அடிச்சிட போறேன்னு? நீ அடிச்சனா என் கை என்ன புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா? திருப்பி அடிச்சிடுவேன். ஏன்டா இப்படி பண்ற? டார்ச்சர். என்னடி மறுபடியும் பயந்துட்டியா? சும்மா சும்மா சொட்ட கெடுத்தேன். அப்பா ஒட்டப்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதுடி. ஐயோ ஓவரா வம்பிழுக்கறானே இவன. இங்க பாரு, பிளான சொல்றதுனா சொல்லு, இல்லனா நான் கீழ போய் கல்யாணத்தை நிப்பாட்ற வழியை பாக்குறேன். இரு இரு சொல்றேன். ஒரு சுளுக்கு எடுத்துக்கிறேன். யார? மறுபடியும் பயந்துட்டியா? எனக்கு தானே சொன்னேன், உனக்கு நினைச்சிட்டியோ? போட 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 போலீஸ் பொறுக்கி போடா. சரி சரி பிளான சொல்றேன் கேளு. சொல்லி தொலை.